களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவர் நல்லவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், பாசமுள்ளவர். நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். அவருடைய தெய்வீக திருவுளத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக கடந்து வரலாம். அவருடைய தெய்வீக திருவுளத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகள் எடுக்கிறோம். எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பு உருவாக்கி நடப்பித்து வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை மரியாதை போல உடைய பாதப்படியில் அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அவளோடு இருக்கிறோம். ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, தூய ஆவியான உணர்த்துகின்ற நிலையிலே இந்த செய்தியை தருகிறேன். அநேக சகோதர சகோதரிகள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொள்வார்கள். அவர்கள் பேசுகிற பொழுதே கண்ணீரோடு அழுது புலம்பி பேசுவார்கள். என் குடும்பத்தில் இப்படி கஷ்டம் இருக்கிறது, நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை. பையன் அப்படி செய்கிறான், மனைவி இப்படி செய்கிறாள், கணவர் இப்படி செய்கிறார், கடன் பிரச்சனை என்று பல விதமான கருத்துக்களை சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசுவதை, தொலைபேசி வழியாக பேசுவதை, நேராக பேசுவதை கேட்கிற பொழுது என்னுடைய உள்ளம் கலங்கும், என்னுடைய உள்ளம் கலங்கும். சகோதரர் சொல்லுவார், அவங்க பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்களுடைய மன பாரங்களை எல்லாம் சொல்லுவார்கள், மனதில் இருக்கிற பாரங்களை சொல்லுவார்கள். சாதாரணமான நிலையில் இருக்கிற, சாதாரணமான எளிய நிலையில் இருக்கிற எங்களுக்கே இப்படிப்பட்ட நிலை என்றால் அன்பு ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கும்? அவர்தான் இந்த நாளிலே அமைதிக்குரிய வழிகள் என்ன என்று சொல்லிக் கொடுக்கிறது. தெய்வீக திருவிழத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதிலே கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் முற்காலத்துக்குமே உரியதுதான் தெய்வீக திருவிழியம். ஆண்டுடைய வார்த்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் அல்ல, அது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்துக்கு மூன்றுக்கும் அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான். மூவொரு கடவுள் அமைத்து செய்யப்பட்டது. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அப்படியே சிந்தித்து வருகிறோம். அமைதி இல்லாமல் வாழ்கிறார்களே, அந்த மக்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தையை நாம் சிந்தித்து கடந்து வரலாம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41, 42 தெய்வீக திருவசனத்தை நீ வாசித்து பாருங்கள். முதலாவது 41வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறது? இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். அதை பார்த்து அழுதார். எருசலேம் நகரை நோக்கி வந்ததும் அதை பார்த்து அவர் அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை பார்க்கணும். அவர் அழுதார். விண்ணகம் விட்டு மன்னகம் வந்த அந்த அருமை ஆண்டவர் அழுதார். அவர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அழுத இடங்கள் 3 இடங்கள். நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. 3 இடங்கள். ஒன்று, இங்கே எருசலேம் நகர் நோக்கி வருகிற பொழுது மக்களை பார்த்து அவர் அழுகிறார். இரண்டாவது,
மார்த்தாள் மரியாள் வீட்டிலே அங்கே அவருடைய சகோதரன் லாசர் இருந்தாலே அங்கே அழுகிறார் இல்லைங்களா? அந்த அன்பின் பாசத்திலே அங்கே அழுகிறார். மூன்றாவது பார்க்கிற பொழுது கெத்தமணி தோட்டத்திலே அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். தந்தையை நோக்கி பார்த்து அழுகிறார். 3 விதத்திலே அழுகிறார். இந்த நிலையை நான் சொல்லுகிற பொழுது எருசலேம் நகரை நோக்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். அதை பார்த்து அவர் அழுதார். எருசலேம் என்பது கிறிஸ்துவ சமூகம் என்று குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேல் எருசலேம் கிறிஸ்துவ சமூகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் அதை பார்த்து எருசலேம் நகரை நோக்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். ஏன் அழுதார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, 42வது வசனம் சொல்லுகிறது, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, அமைதிக்குரிய வழியை அறிந்திருக்கலாகாதா, ஆனால் அது உன் கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அமைதிக்குரிய வழி, அதைத்தான் நாம் பார்க்கணும். அமைதி, அருமையான ஒரு பாடல் இருக்கும். நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி பார்த்தேன்டா, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி பார்த்தேன்டா, நிம்மதி இல்லை, ஒரு அமைதி இல்லை, அதிலே அமைதி இல்லை. கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டங்கள் அப்படியா இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு யார் இல்லைங்களா? அதுக்கு அமைதி தருகிறது யாரு? அதை தன் அறிந்திருக்க இந்த நாளாவது அமைதிக்குரிய வழி, இது இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதே, இந்த போராட்டம் இருக்கிறதே, இதற்கு விடுதலை கொடுக்கிறவர் எது, யார் என்று அறியவில்லையே என்று அவர் கண்ணீர் விடுகிறார். அவர் கண்ணீர் விடுகிறார். அமைதிக்குரிய வழி இல்லையே என்று, அறியலையே என்று இருக்கிறார். உடலில் நோய் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, குடும்பத்திலே நன்மையான காரியம் நடக்கப்படவில்லை, பலவிதமான நிலைகளை விரித்து மனதிலே கவலை கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறவர் யார்? அதை அறியவில்லையே என்று தான் ஆண்டவர் இயேசு அங்கே அழுகிறார். ஆண்டவர் இயேசு அழுகின்றார். பிரியமானவர்களே, இதை நான் பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தைகள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சகோதரர் சொன்னார், இன்றைக்கு பிரதர் படுத்தா தூக்கமே வரமானது. ஏன்பா? பலவிதமான பிரச்சனை பிரதர், அதனால படுத்தனாக தூக்கமே வந்ததில்லை. அது சிந்தனை பண்ணி மனிதனுடைய மனக்கவலை அவனுடைய சரீரத்தை வதைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சரியா சாப்பிட்றதில்லை, அதனால உடல நோய் பாருங்க, கவலை, தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லாததால அங்கே சரியாக சாப்பிட முடியறதில்லை, அப்படியே போயிட்டு உடம்பு சோமல போகுது, உடம்பு சொல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அது கடன் பிரச்சனை, இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த நாளிலே தெய்வீக திருவிழி சொல்லப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தூய ஆவியான உணர்த்துகிற காரியம் முதலாவது பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருவிழிகளில் சொல்லப்படாத வார்த்தைகள் எதுவுமே இல்லை. அமைதி இல்லையா? அதுக்கு காரணம் என்ன என்று சொல்ல போகும்போது ஏசியா புத்தகம் 48ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நீங்க பாப்பீங்களானாக்க அது சொல்லப்பட்டிருக்கும், தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். ஏசியா 48ஆம் அதிகாரம் 22வது தெய்வீக திருவசனம் சொல்லப்பட்டிருக்கு, தீயோருக்கு அமைதி இல்லை. ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே அமைதி இருக்க முடியாது. தெய்வீக திருவிழத்திலே ஆண்டவராய் கடவுள் சொல்லுகிறார், ஏசியா இறைவாக்கின வழியாக தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். பாவ வாழ்க்கை வாழ்றவனுக்கு. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், நான் என்ன அப்படி பாவம் பண்ணிட்டேன் அப்படிலாம் நினைக்கிறோம். இல்லை,
இறைவசன வார்த்தையை வாசிக்கிற பொழுதுதான், அந்த இறைவசன வார்த்தை என்று கண்ணாடியிலே பார்க்கிற பொழுதுதான் நாம் எங்கே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். ஆனால் மக்கள் இறைவசன வார்த்தை எடுக்கல, அதுல அறியல. ஆனால் தான் இயேசு ஆண்டவர் அப்படி அழுகிறார், கொடியவர்களுக்கு அமைதி இல்லை என்கிறார். அந்த ஏசை இறைவாக்கின வழியாக கடவுளார்களா மத தீயோருக்கு அமைதி இல்லை இருக்கும். அதே படம் நீ பார்க்கிற பொழுது அதே ஏசியா புத்தகத்திலே 57ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடியவர்களுக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். கொடியவர்களுக்கு, அநியாயம் அக்கிரமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இல்லைங்களா அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும், ஆண்டவர் இயேசு ஆண்டவராய் கடவுள் தெய்வீக திருவிழித்தின் வழியா நம்மோடு கூட எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அன்று இறைவாக்கினர் வழியாக பேசின ஆண்டவர் இன்று தெய்வீக திருவிழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். தீயவர்களுக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர், கொடியவர்களுக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். எத்தனை கருத்துக்கள் இருக்கும் இன்னைக்கு. நோக்கா நான் சொன்னேன் இல்ல, சரிய கவலை இருக்கிறதுனால அப்படி போயிட்டு, அதனால அவங்களுக்கு உடல் நோயும் துன்பம் வருகிறது, திருப்பாடல் எடுத்தினாக்க திருப்பாடல் 107 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். திருப்பாடல் 107 17வது சொல்லப்பட்டிருக்கும். பாவ வாழ்க்கையிலே வாழ்கிற பொழுது நோயும் துன்பமும் வரும். சிந்திக்கணும் பிரியமானவர்களே. இதை நான் சொல்லுகிற பொழுது தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு வார்த்தையை, ஒரு சாட்சியத்தை, ஒரு நடந்த நிகழ்வை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக நானும் சகோதரரும் பெங்களூரு போயிருந்தோம். ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வீட்டுக்கு ஜெபத்துக்காக நாம் போயிருந்தோம். நாங்கள் வீட்டுக்குள்ள போகிற பொழுது அந்த வீடு பெரிய பங்களா வீடு, வெளியே கேட்டு சோப்பா அப்படி பயங்கரமா இருக்குது. அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு கூட காரு, அந்த அளவுக்கு பெரிய ரிச். நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போகும்போது பிரதர் பார்க்கிறாரு, அந்த டோரு அந்த விண்டோலாம் பார்த்துட்டு அப்படின்றாரு. நானும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விண்டோ காட்டன், டோர் காட்டன், சோபா, கீழே போட்டு மேட்ரு அதெல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுருவோம். அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்காரரு எங்களை எல்லாம் நாங்கள் 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். சோபா, அந்த கண்ணாடி, அந்த லைட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்க்கும் பொழுது அவர் கேட்டார், என்ன பிரதர் அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டார். இல்லை, இது வீடா அரண்மனையான்னு பார்க்குறோம். இது வீடா அரண்மனையான்னு பார்க்குறோம். நாங்கள் சொன்னோம், இது வீடா இது அரண்மனையா? அரசன் வாழ்கிற இடத்துல அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா, அரண்மனையான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம். அப்போ அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, என்ன இருந்து என்ன பிரதர் பையன்? அவர் நெஞ்சு மேல கை வச்சுட்டு, நிம்மதி இல்லை. என்ன இருந்து என்ன பிரதர் பண்றது? நிம்மதி இல்லை. அதாவது அமைதி இல்லை. நெஞ்சு மேல கை வச்சு சொல்றாரு, அமைதி இல்லை. பாருங்க, எல்லா வசதியும் எல்லாம் இருந்தும் அவருடைய நிலையில நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு, யாராவது ஒரு தியானக்கென அட்டம் பண்ணி அவர் சொல்லி கொண்டு வந்து நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் அவருக்கு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். பிரியமானவர்களை பார்க்கணும். என்ன இந்த உலகத்திலே உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கலாம், ஆனால் நிம்மதியை கொடுக்கிறவர், அமைதியை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். அதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏசியா புத்தகம் எடுத்துக்கிட்டானே, அதே ஏசியா எடுங்க. ஏசியாவில் 59ஆம் அதிகாரம் நானும் எடுக்கிறேன். 59ஆம் அதிகாரத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க அதில் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையில் அப்படி இருக்கும். அதில் 8வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க அதில் அருமையான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்க முடியும்.
அமைதி வழியை அவர்கள் அறியார். ஆ. நீதியின் பாதையில் அவர்கள் நடக்கவில்லை. ம். தாங்கள் செல்லும் பாதைகளை கோணலாக்கினர். ம். அவற்றில் நடப்பவர் எவரும் அமைதியை அறியார். அமைதியை அறியார். கோணலான பாதை. கோணலான பாதை இது நேர்வழி தான் ஆண்டவருடையது. கோணலான பாதை தவறான வழி இல்லைங்களா? இதை பற்றி நாம் செய்தி சொல்லணும்னாக்க நிறைய நேரம் சொல்ல முடியும் நினைக்கும். ஆனால் நீங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கிறீங்க, இருக்கும் அதிகமாக சொல்ல தேவையில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும் இருக்கும். அவர்கள் அமைதியின் வழியை அறியார். வழிகிறீங்க தவறான வழியிலே போய்கொண்டு இருக்க, கோணலான பாதையிலே தப்பான வழியிலே போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு அமைதி இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய சமூகத்தில் பார்க்கிற பொழுது அமைதியின் காரியங்களை அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அமைதியின் காரியங்களை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ போறான் வராங்க, விளம்பரமான பக்தி முயற்சியில் போயிட்டு இருக்கிறது. ஆனா ஒத்துழைக்கீங்களே நிம்மதி இல்லை. ஏதோ பக்தி முயற்சியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் இங்கே நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி வருவதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள் கொண்டு வரணும். அந்த அமைதியை தருகிற ஆண்டவருக்குள் கொண்டு வரணும். அதனால்தான் நான் இங்கே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் இந்த ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் படிச்சு தானே நான் அடுத்தது நான் தூயான அடுத்தது அந்த 2-3 வருஷத்துக்குள்ள சொல்ல போறேன். அமைதி. ஏதோ பக்தி முயற்சி போயிட்டு இருக்கிறோம், பக்தி விசுவாசத்தில் போயிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இங்கே கசமுசான காரியங்கள் இருக்கிறது. இது சரியாகணும். இங்கே சரியானா தான் நமக்கு அங்கே கடந்து வர முடியும். ஒரு வீடு இருக்குனாக்கா அதை சுத்தம் செய்த பின்னாடி தான் அந்த வீட்டுக்குள்ள வெள்ள நுழையிறாங்க இல்லைங்களா? ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரம் சுத்தம் செய்து தான் அந்த பாத்திரம் பயன்படுத்துறாங்க. அதே போல இந்த இதயம் என்கிற பாத்திரம், இந்த இதயம் என்கிற வீடு தூய்மையா இருக்கிற பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவிக்குள் நமக்குள் கடந்து வந்து நமக்குள் தங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா இல்லை. இந்த இதயம் என்கிற பாத்திரத்திற்குள் வந்து அவர் இருக்கணும். பரிசுத்தமே பரநேசு தங்கும் இல்லம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது கோணலான வழியில் அல்ல அறியார், ஆனால் பரிசுத்தமான ஒரு வழி, நேர்மையான ஒரு வழி, நீதியான ஒரு வழி, அன்பின் வழி, இரக்கத்தின் வழி, அந்த வழியிலே போகிற பொழுதுதான் அங்கே பரிசுத்தம், அங்கே ஆண்டவரும் தங்குகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பார்க்கணும். எரேமியா புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை தூயார் உணர்த்துற ஒவ்வொன்றும் பார்க்கணும் எப்படி இருக்கிறது எல்லாம். எரேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் 11. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். அமைதியே இல்லாத போது அமைதி அமைதி என்று கூறி என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர். அமைதியே இல்லை. அமைதியே இல்லாத போது அமைதி என்று சொல்லி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயங்களை மேலோட்டமாகவே குணமாக்கினான் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை சிந்திக்கணும். உலகப்புறமான பக்தி விசுவாச முயற்சியிலே போய்கொண்டிருப்போமானால் அல்ல, மாறாக அங்கே அமைதி தருகிற காரியங்கள் அவளுக்கு ஏற்பட்ட காயங்களை மேலோட்டமாகவே குணமாக்கினான் சொல்லப்பட்டிருக்கு. என் கையில் அடிபட்டு சீல் பிடிச்சிருக்குது, அப்போ மேல பத்திரம் அப்படியே ஆயின்மெண்ட் போட்டால் போயிடுமா? உள்ள சீல் இருக்குது, அங்கே சீல் இருக்கும்போது அதை எடுத்தால் தான் நல்லா இருக்கும். அது எடுக்காம மேலவே ஆயின்மெண்ட் போட்டால் நல்லா இருக்குமா? இல்லைங்களா? ஓ மை காட் ஜீசஸ். ஏசியா புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் எடுக்கிறீங்க, எல்லாம் பைபிள் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, எல்லாம் நான் எடுத்துருக்கேன். நான் உண்மையிலே ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நிறைய சகோதரர் என்னோட கூட தொலைமுகன்னு பேசுகிற போது சொல்வார்கள், பிரதர் நீ கொடுத்த செய்தி அப்படி நாங்கள் எழுதியிருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம், தவறாமல் செய்தியை கேட்கிறோம் சொல்வார்கள். எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவருக்கு.
இந்த மாதா தொலைக்காட்சி அமைத்தது அவர்தான். அடியானை பேச வைக்கிறதும் அவர்தான். ஏசியா புத்தகத்திலே முதல் அதிகாரம், அதாவது மேலோட்டமாகவே குணமாக்கினார்கள். அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று சொல்லி மேலோட்டமாகவே குணமாக்கினார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியா 1:6 வசனத்தை தயவு செய்து எடுத்திருக்கிறீங்க, படிங்க பார்க்கலாம். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை, ஆனால் காயங்கள், கன்றி போன வடுக்கள், சீல் வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டுப்போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. பாருங்கள், சகோதரர் படிக்கிற பொழுது அப்படி நிறுத்தி அழுத்தமா படிச்சார். ஏன்? அப்படிப்பட்ட வார்த்தை அது. உச்சம் தலைந்தல் உள்ளங்கால் மட்டுமாக, உச்சம் தலைந்தல் உள்ளங்கால் மட்டுமாக, உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரையும். அப்ப அதில் சொல்லுது உங்கள் உடலில் நலமே இல்லை, நலமே இல்லை. அப்படின்னு நினைக்கும், எதை எடுத்தாலும் அவ்வளவுதான் பிரச்சனை, பாருங்க, நலமே இல்லை. ஆனால் காயங்கள், கன்றி போன புண்கள், வடுக்கள், அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை. சீல் பிதுக்கணும், பிதுக்கப்படவில்லை. சீல் பிதுக்கினா என்ன சொன்ன, ஐயோ அழுவான். எங்க பேர பையன் கீழே விழுந்துட்டான். விழுந்துட்டு பின்னாடி அவன் காலில் புண்ணு சீல் கட்டிக்கிச்சு. அப்ப சீலை பிதுக்கணும் இல்லையா? அந்த சீலை பிதுக்கினால புண்ணு ஆறும் இல்ல அழுவான் சொல்லிட்டு அப்படி விட்டுக்கும். அது நாளுக்கு நாள் வளர்ந்து அந்த சீலு பெருசாயிட்டு கடைசியில் நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர் போனதுக்கு முன்னாடி அவன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கு அந்த காலில் இருக்கிற சீலெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு எண்ணெய் போட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு கட்டினாங்க. அப்புறம் நல்லா ஆயிட்டான். இங்க சீல் பிதுக்கப்பட வேண்டும். இந்த பாவம் என்கிற சீலை பிதுக்க எடுக்கப்பட வேண்டும். பாவம் என்கிற சீலை பிடிக்க எடுத்தால் தான், பிதுங்க எடுத்தால் தான், அங்கே கட்டு போட்டால் தான் நலம் உண்டாகும். அது இல்லாமல் உலக நிலையிலே போகிற பொழுது இல்லவே இல்லை. அதுதான் என் பேரனை சொன்னவ தெரிஞ்சுக்கும். அவங்க அப்பா அம்மா அவங்க இல்ல பையன் அழுவான் இல்ல இல்ல. அவர்களுக்கு நாம் சொல்ற வார்த்தை அது ஒரு கத்தி போல சொல்லி, அந்த சொல்லுகிற வார்த்தை இறைவசன வார்த்தை கத்தி போல இருக்கிறது. அந்த கத்தி என்பது குத்தி, அந்த கத்தி என்பது குத்தி உள்ளே இருக்கிற சீலை பிதுங்கி எடுக்கிற பொழுதுதான் அங்கே நலத்தை உண்டாக்கும், நலத்தை உண்டாக்கும். இல்லைன்னா இல்லைன்னு சிந்திக்கணும். பிரியமானவர்களே, சிந்திக்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும், நீ குறித்து வச்சுக்கிடுங்க. அப்புறமா படிச்சு பாருங்க. எசேக்கியேல் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். பாத்தீங்க தானே? எசேக்கியேல்ல அதே எசேக்கியேல்ல நீ பாத்துனாக்க 13ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் ஒரு அருமையான வார்த்தைக்கும் படிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க என்ன சொல்லி இருக்கின்றது. இல்லைங்களா? அமைதி இல்லாத போது அமைதி அமைதி என்று சொல்லி போகிறதுல இல்லை இல்லை. இங்க இருக்கிற கசமாலத்தை எல்லாம் பிதிக்கி எடுக்கணும். பாவ காரியம் எல்லாம் பிதிக்கி எடுக்கிற பொழுதுதான் அங்கே தெய்வீகமான அமைதி கடந்து வரும். அந்த அமைதியை தருகிற ஆண்டவரை குறித்து தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். அமைதியின் வழிகள் அவர் எப்படிலாம் வழி தரார் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பொழுது நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அமைதி இல்லாத நிலையிலே நான் செய்ய சொல்ல சொல்ல உங்களுடைய உள்ளத்திலே அப்படி நினைக்கும். பிரதர் எனக்கே சொல்றார், எனக்கே சொல்லப்பட்ட வார்த்தை நினைக்கலாம். கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், அதனால் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கோணனான காரியங்கள், பிதிக்கப்படாத காரியங்கள் எல்லாம் நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து கடந்து வருகிற பொழுது அங்கே நடந்த கடவுள் சீல் பிதிக்கப்பட்டு கடந்து வருகிற பொழுது அதுக்கப்பட்டது அமைதி உண்டாகும். அமைதியின் வழிகள், அந்த அமைதியை தருகிறவர் அவர் ஒருவர் தான். முதலாவது இயேசு கிறிஸ்து அமைதியை தருகிறவர். அதை நான் அந்த ஒரு கருத்துக்களை கொண்டு வருகிறேன், அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது இயேசு அமைதி தருகிறவர். இறைவசன வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது நமக்கு யாரிடம் கொண்டு போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போகும், எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகும். அந்த கருத்துக்கள் நமக்கு ஆசிரியத்து கொண்டு வரும்.
யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது, புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை 14-27 வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனம் விட்டு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அன்னைக்கு எருசலேம் நகரை பார்த்து அவர் அழுதார். அந்த நிலையிலே அந்த இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். யோவான் 14-27 வசனத்திலே சொல்லுகிறார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஓ மை காட், ஜீசஸ் எப்படி சொல்றாரு பாருங்க. அமைதியை உங்களுக்கு கிட்டுச்சல சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகம் தரும் அமைதியை போன்றது அல்லன்றார். கார் வாங்கினால, பெரிய வீடு கட்டுறதுனால, திருமணமானதால உண்டானதுக்கு அந்த அமைதியே இல்லை. இந்த உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல, மாறாக நான் தருகிற அமைதி இந்த உலகம் தர முடியாத உன்னதமான அமைதி என்று சொல்லுகிறார். உன்னதமான அமைதி சொல்லுகிறார். ஓ மை காட், ஜீசஸ் என்ன வார்த்தை! இந்த வசன வார்த்தையை நாம் சிந்தித்து தியானித்த மனால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லா பவலங்களும் அவுட்டிங் ஆயிடும். இந்த நன்றிக்கு அவர் சொல்றா பாரு, இந்த அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் இந்த உள்ளத்துக்கு சென்றார். என் அன்பானவர்களே, எப்படி அவரால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவரால் சொல்ல முடிந்தது? எப்படி அவர் சொல்லப்பட்டது? ஆண்டவர் பிதாவாகிய கடவுள், உன்னதமான கடவுள் மக்கள் எல்லாம் அமைதி இல்லாமல் தவிக்கிறதை பார்த்தார். மக்கள் எல்லாம் அமைதி இல்லாமல் தவிக்கிறதை பார்த்தாங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நோய் நோக்காட வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் தன் ஒரே மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார். இந்த உலகத்துல நீ போட்டு அமைதிப்படுத்து. அப்படி அமைதிப்படுத்துகிறவர் தான் நாம் பார்க்கிறோம். ஏசாயா புத்தகத்திலே பார்க்கிற பொழுது, அந்த 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது குறிச்சுக்கிடுங்க. 9ஆம் பார்க்கிற பொழுது கண்ணி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாங்கன்னு சொல்லுகிற வார்த்தையில அப்படியே கொண்டு வருகிறார். அதுல அவருக்கு பேரு எப்படி ஒவ்வொரு பேரா கொடுக்கப்பட்டது எப்படி படிச்சு பாருங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, அமைதியின் அரசன் என்று பெயர். அமைதியின் அரசர் என்று பெயர். எனக்கு அந்த வார்த்தையை நான் படிக்கிற பொழுது என் கண் கலங்கி போனது. என் ஆரம்ப ஊழியத்தின் பாதையில் அந்த ஒவ்வொரு வசனம் படிச்சுட்டு வேகமாக படிச்சுட்டு போக மாட்டேன், படிப்பேன், அப்படியே சிந்தனிப்பேன். அவன் பிடிக்கும். அப்போ அந்த அமைதியின் அரசர் என்று பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, அப்படியே என் கண் கலங்கியது. ஏன் பலவிதமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே மக்கள் கண்ணீரும் கவலையும் துக்கம் வேதனை இருக்கிறே, அந்த அமைதியின் அரசர் வந்து அழைக்கிறார். ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு வந்து தேசத்துக்கு ஒரு அரசர் வருகிறார் என்றால் அந்த நாட்டிலே ஒரு அமைதியை உண்டாக்குவதற்காகத்தான் பலவிதமான பிரச்சனை தேவைகள் சந்திக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அங்கே மக்களுக்கு ஒரு அமைதியை, ஒரு நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்காத அந்த அரசன் கடந்து வருகிறார் இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கெல்லாம் எப்படியோ ஆனால் இயற்கையில சொல்லுகிறது இல்லைங்களா? அமைதியை கொடுக்கிறது. அந்த இதுக்கு இங்கே வருகிற ஆண்டவர் விண்ணகம் விட்டு மன்னகம் வருகிற அந்த அருமை ஆண்டவர் அமைதியின் அரசராக கடந்து வருகிறார். பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனையில் இருக்குதா? அந்த அமைதியின் அரசர் வந்து அமைதி ஆக்குகே என்று சொல்லுகிறார். அமைதியாக சொல்லுகிறார். அமைதி அரசர். நீங்க பைபிளை நான் படிக்கிற பொழுது நோயோடு கூட வராது, அவளுக்கு கொடுத்துட்டு பிளஸிங் பண்ணிட்டு
அமைதியா போ, அமைதி. காற்றும் புயலும் கடந்து வருகிறது, எல்லாம் படிச்சு தவிக்கிறாங்க. அந்த காற்றையும் புயலையும் அமைதி உண்டாகும் சொல்றார். அமைதி உண்டாகிறது. பலவிதமான பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அமைதியா போன்னு சொல்றார். தொழுநோயாளி வருகிறார், பாவத்தினால் அவருக்கு நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, அமைதியா போ, சமாதானம் போன்ற. இப்படி ஆண்டவர் தானே அந்த எல்லா நிலையும் கொண்டிருக்கிற அந்த அதிகாரம் உள்ள அந்த அரசன், அமைதியின் அரசன் தானே நமக்கு அமைதியை தருகிறார். அதனால்தான் இந்த உலகம் தர முடியாத அமைதி நான் தருகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லையா? அமைதி இல்லையா? அந்த அமைதியின் அரசர் நமக்குள் வந்து நம்மை ஆளுகை செய்த நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அமைதி நிலை என்று. இரண்டாவது கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், தூயாவிலே சொல்ல விரும்புகிறேன். இயேசுடைய ரத்தம் நம்மெல்லாம் அமைதி பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசுவின் ரத்தம் அமைதியை கொடுக்கிறது. தெய்வீக திருவழித்தை நாம் வாசிக்க என்றால் அதில் தெளிவான கருத்து, தூய ஆவியோடு கூட சிந்திக்கணும், பார்க்கணும். இயேசுவின் ரத்தம் முதலாவது இயேசு அமைதி தருகிறார். இரண்டாவது இயேசுவின் ரத்தம் அமைதி தருகிறது. நான் நேற்றுக்கு தினத்திலே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஏசியா புத்தகம் 59ஆம் அதிகாரத்திலேருந்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் நான் தினத்திலே உங்களுக்கு சொன்னேன். அதையே நான் இப்பொழுது கூட எடுத்து கொண்டு வருகிறேன். ஏசியா புத்தகம் 59ஆம் அதிகாரத்திலே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடுங்க, அப்புறமேல அது பார்க்கலாம். ஏசியா 59ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். 1-2 வசனத்தை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கும். அதில் 1-2 வசனத்துக்கும், உங்களை மீட்க முடியாதவாறு ஆண்டுடைய கைகள் குறுகிவிடவில்லை, உங்கள் ஜெபங்களை கேட்க மாறாது ஆண்டுடைய காது செவிடுமாயிடவில்லை, மந்தமாயிடவில்லை. உங்கள் தீச்சல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கின, உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்தன. இந்த வசன வார்த்தையை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் தொலைக்காட்சியிலே. பாவத்தை தின்னுக்கும் எப்படி நாம் ஜெபம் பண்றோம், ஜெபம் போயிட்டு இருக்குது, ஜெபம் பண்றோம், ஆனா மேல போல உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பாவம் சுவர். அப்ப நாம் ஜெபம் பண்ணும்போது இந்த பாவத்தின் சுவர்ல போயிட்டு அடிச்சு அப்படி ரிட்டன் ஆண்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள் வராதபடியும் தடையா இருக்கிறது. இந்த நிலையிலே தான் கவலை கண்ணி துக்கமிட்டு அழுது படும் வழி தெரியலன்னு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அருமை ஆண்டவர் தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை அனுப்பினார், பாவ பரிகார பலியாக அனுப்பினார். அவரை அனுப்பினார். மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பாவ பரிகார பலியாக அனுப்பினார். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே, விண்ணகத்துக்கும் மண்ணத்துக்கும் நடுவே பாவச்சுவர் இருக்கிறது. அந்த பாவச்சுவர் போக்குவதற்கு மகனை அனுப்பினார். இப்ப எடுங்க கொலோசியர் 1 அதிகாரம் எடுங்க. கொலோசியர் அந்த வசனத்தை ஒவ்வொன்றையும் படிக்கிற பொழுது எப்படி இருக்கு பார்க்கணும். கொலோசியர் 1 அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் எடுக்கிறீங்க, பாராட்டுகிறேன். கொலோசியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். பிதாவாகிய தந்தை திருவுளம் கொண்டார். அதனால தன் மகனையே அனுப்பி அந்த பாருங்க அந்த வார்த்தை சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அன்பானவர்களே நல்லா பாருங்க, கவனம் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது இங்கே பூமியில் வந்து இது இல்லை,
வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவிலே உயர்த்தப்படுகிறார். சிலுவிலே உயர்த்தப்படுகிறார். அந்த சிலுவிலே உயர்த்தப்படுவது எதற்காக? நம்முடைய பாவம் இருக்கிற அந்த இடத்துக்காக. என்னுடைய பாவம் எங்க இருக்குதோ அந்த இடத்துக்காக அதான் நான் ஜெபம் தடுத்து அனுப்புறது. ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லாத லாக்கப் பண்ணிருக்கிறது இல்லைங்களா? அங்க அனுப்புறார். அங்க போறார். இயேசு கிறிஸ்து பாரத்தில் சுமந்து அங்க போறார். அங்க போயிட்டு ரத்தம் சிந்துறார். அந்த ரத்தம் சிந்துறதுனால இந்த பாவத்தின் சுவர் அவுட். இந்த பாவத்தின் சுவர் போய்கிறது. அப்போ விண்ணிலில் உள்ளவை மண்ணில் ரெண்டும் ஜாயிண்ட் சேருகிறது. விண்ணில் மண்ணில் ரெண்டும் இணைகிறது. அப்போ நம்முடைய ஜெபம் மேல போகுது. ஆண்டுடைய ஆசீர்வாதம் அப்படி கீழே வருது. நம்ம எப்படி இருக்கும்? ஓ, வசன வார்த்தைகளை சிந்தித்து பார்க்கணும் பிரியமாவுக்குள்ளே. அந்த வசன வார்த்தைகளை சிந்திப்பாங்க. அந்த பாவம் அந்த வார்த்தைக்கும் சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் சொல்லுது. அந்த அமைதி என்றதை நிலைநாட்டும் இயேசு ஆண்டவர் சொன்னார். நேரத்துக்கு பார்த்தோம் வந்தீங்களா? இந்த உலகம் தர முடியாத அமைதின்னு சொன்னார் இல்லைங்களா? முன்ன செய்தி பார்த்தோம்ல, உலகம் தர முடியாத அமைதின்னு. இங்க சொல்றது அமைதியை நிலைநாட்டும். அந்த அமைதியை உங்களுக்கு நமக்கு நிலைநாட்டும் ஆண்டவர் தானே சிலுவிலே ரத்தம் சிந்தி அங்கே செயல்பட்டார் என்று. என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தைகளை நாம் சிந்திக்கணும். அதுதான் நான் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தை வாழ்வு விடுதலை சொல்லி கொண்டு வருகிறது. இறைவசன வார்த்தை உடைய மக்கள் அதை எடுக்கல, இல்லை விழலை இருக்காங்க, சீல் பிதிக்கப்படலை, கண்டு வரலை. சிந்திக்கணும். அமைதியின் வழிகள் பார்க்கிறோம். அமைதியின் வழிகளை பார்க்கும் பொழுது வழி இயேசு கிறிஸ்து நானே வழியும் உண்மையும் உயிருமா இருக்கிறார் சொன்னார். இயேசு கிறிஸ்து அங்கே உலகம் தர முடியாத அமைத்திருக்கிறார். அந்த அமைதி எப்படி வருகிறது? அவர் சிலுவிலே ரத்தம் சிந்தியப்படினார் என்று அவர் அந்த பாவம் போகிறது. நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இதை சொல்லுகிற போது ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை நான் சொல்ல கடந்து வருகிறேன். பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் பலவிதமான போராட்டங்கள் வருவாங்க. ஜெபம் பண்ணுவேன், அவருக்கு இறைவசன வார்த்தையில சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், போயிடுவாங்க. அவ்வளவுதான். திரும்ப வருவாங்க. கொஞ்ச நாள் பின்னாடி வருவாங்க. அவங்க வந்துட்டு பிரதர் தெரியாத எப்படியா நான் சொல்லி பைபிள் ஆண்டவர் சொல்ல நான் சொல்லுகிற பொழுதெல்லாம் நல்ல ஒரு பாவரிக்கை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நல்ல ஒரு பாவரிக்கை பண்ணுங்க சொல்லுவேன். செஞ்ச பிரதர் போன செஞ்ச பிரதர் இல்லை, பாவம் என்னன்னு சொல்லுவேன். அவங்க சின்ன பிள்ளை புதினவை உறுதி பேச வாங்கும் பொழுது சொல்லி கொடுத்தாங்க இல்லையே, பாவ செய்யத்தன்னு இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? அது அங்க அறுத்தத்தை சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? மறைவு அந்த பாவரிக்கை செஞ்சுக்கிட்டு இன்றைக்கு போயிட்டு சாமி நான் பாவியா இருக்கிறேன், ஆசிர்வதின்னு நான் போய் பேசினேன், திருடினேன், கெட்ட வார்த்தை பேசினேன், கோயிலுக்கு போகிறது அந்த மனப்பாடமா பண்ணதை அப்படியே சொல்லிக்கிட்டு வரதான் அவங்க பாவம் செய்யுதுன்னு நினைச்சாங்க. இல்லை, நான் சொன்னேன் இல்லை, இறைவசன வார்த்தை வாசித்துங்க பாருங்க. அந்த இறைவசன வார்த்தை சொல்லிக்கிட்டு காட்டுகிறது. யாக்கோப்புல முதல் அதிகாரத்துல 22 and 23 வசனத்தை பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். இறைவசன வார்த்தையை கேட்டதோடு மட்டும் நின்று விடாதீர்கள், அதை இப்படி நடக்கிறார்கள். இல்லை என்றால் நீங்கள் கண்ணாடியிலே முகத்தை பார்த்து விட்டு போவது போல இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போ பார்க்கிற பொழுது அந்த கண்ணாடியில முகத்தை, ஆன்மீக வாழ்வை, இறைவசன வார்த்தை என்கிற கண்ணாடியிலே ஆன்மீக வாழ்வை பார்க்கும் பொழுது தான் தப்பு என்று தெரியும். அந்த தப்பு என்பதை தான் அங்கே அறிக்கை செய்து பாவம் கொண்டு சொல்லி அவர் கொண்டு வந்து அவர்கள் எப்படி இல்லை. சரி, திருப்பி ஒரு முறை வந்தாங்க. அப்பா அவங்க நான் சொன்னேன், முடிஞ்சா ஒரு தியானத்துக்கு அட்டம் பண்ணுங்க. ஒரு தியானத்தில் அட்டம் பண்ணும் போது அங்கே இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய உள்ளம் குத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதனால பாவறிக்கை செய்து தருவாங்க. அது சகோதரன் அவங்க குடும்பமா, கணவனும் மனைவி 2 பேருமா ஒரு தியானத்தில் அட்டம் பண்ணாங்க. அட்டம் பண்ண பின்னாடி அவர்கள் இந்த பாவம் எல்லாம் கழிப்பட்டது. இந்த தடை, இந்த பாவத்தின் தடை போயிடுச்சு.
இப்போ அவங்க ஜெபமெல்லாம் மேலே போகுது. ஆண்டுடைய ஆசீர்வாதம் அப்படி இறங்கி வருகிறது. அவருடைய குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம். அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிச்சு பெரிய பையன் வேலைக்கு போயிட்டான், பெரிய பையன் வேலைக்கு போயிட்டான். இதை நான் சொல்லுகிறேன் என்றால் ஆண்டுடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். செய்யணும் ஆண்டுடைய காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை கடந்து போகிற பொழுது தான் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தின் காரியங்களை இருக்க முடியும். இறைவசன வார்த்தையை நாம் கேட்கணும் இருக்கீங்களா? நான் அடுத்து ஒரு கருத்தை சொல்லும். இறை வார்த்தை தான் வழி. இறை வார்த்தை தான் இயேசு. முதலாவது இயேசு வழி. இரண்டாவது நான் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் நமக்கு வழி, அமைதிக்கான வழி அந்த இயேசு கிறிஸ்து. மூணாவது பார்க்கும் பொழுது இறை வசன வார்த்தை அமைதிக்கான வழி, அமைதிக்கான வழி. அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதை தொடர்ந்து நாளை தினத்திலும் அதை பற்றி நான் சொல்லுகிறேன். இறைவசன வார்த்தை தான் என் வாழ்வை, இறைவசன வார்த்தை தான் வாழ்வை. என்னை கடந்த 38 வருடமாக என்னையும் சகோதரரையும் பயன்படுத்தி வருகிறார். இறைவசன வார்த்தையை சொல்லி சொல்லி கொண்டு போவதனால் தான் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பார்க்கிறார், நடத்துகிறார். மாதா தொலைக்காட்சியில் மட்டுமல்ல, தேவ ஒளி என்கிற புத்தகத்தையும் எழுதி 38 வருடமாக நடிப்பித்து வருகிறார். மாதா தொலைக்காட்சியிலே 12 வருடமாக இறைவசன வார்த்தை. அதை பற்றி நாலு தினத்தில் நான் சொல்லுகிற பொழுது நான் நிறைய சொல்லணும். ஆனால் ஒரு சுருக்கமாக திருப்பாடல் 119 அப்படியே ஃபுல்லா எடுத்து படிங்க. திருப்பாடல் ஆசிரியர் தன்னை எல்லாம் உணர்ந்து அப்படியே பட்டுப்பட்டா தலைப்பா சொல்லி இருக்கிறது. எத்தனை அருமையான ஒரு கருத்தா இருக்கும். திருப்பாடல் 119 படிச்சினாக்க அதுல முதல் வசனத்தின் காரியங்களிலிருந்து கடைசி வசன வார்த்தை பதிலளிக்கும். அதுல ஒவ்வொரு அமைப்பாக, ஒவ்வொரு கருத்தாக, தலைப்பாக கொடுத்து நமக்கு சொல்லி நம்ம வெளியேற்றிருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை தான் இந்த அமைதிக்குரிய வழி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் இந்த நேரத்தில் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். தூயார் உணர்த்துகிறார். 119 அதிகாரத்திலே 165வது வசனத்தை பார்த்து பாருங்க. நானும் எடுக்கிறேன். திருப்பாடல் 119 165வது வசனத்தை பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை அருமையான பாருங்க. உமது திரு சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு என்பது என்ன? அமைதி என்பது நல்வாழ்வு இல்லைங்களா? குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எதிர்பார்க்கிற காலங்களிலே நல்வாழ்வு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நல்வாழ்வு, அமைதி, வெற்றி இந்த கருத்தை நாம் கொண்டு போக வேண்டும். அமைதி உண்டாக நீ குறிச்சுக்கிடுங்க. அதில் சொல்ல ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வசனம் படிக்கிற பொழுது வேற ஒரு வசனம் தத்துவ நடத்துறார். யோசா புத்தகத்திலே முதல் அதிகாரம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். யோசா நானே சொல்றேன். யோசா புத்தகம் முதல் அதிகாரத்துல 8-9 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நல்வாழ்வுக்கு சொல்ல வருகிறது. அதுல சொல்லப்பட்டு யோசா புத்தகம் முதல் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்த திருச்சட்ட நூல் உன் கையை விட்டு விலகாதிருக்கட்டும், அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் கடைப்பிடிப்பதை கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 9ஆவது சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, திடமனதோடு குடியிரு. உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லுமிடமெல்லாம் உன்னோடு வருவேன், உன்னோடு இருப்பென்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை வழியாக அமைதி. இந்த நேரத்திலும் நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். அந்த அமைதியை தருகிற ஆண்டவர் அமைதியின் வழிகள் நமக்கு காண்பித்து தருகிறார். அமைதியை பெற்றுக்கொண்டு கடந்து போகலாம். ஜெபிப்போம். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, வருவாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி எங்கும்
என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதி என் தெய்வமே இறைவா என் இதய தலைவனே வருவாய் அருள்வாயாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 என்றும் எங்கும் அமைதி நீதி பாதையில் நடப்பவர் சுமைப்பது அமைதி அமைதி தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி அன்பு மொழியை விதைத்திடுவோம் அருளின் பயிரை அறுத்திடுவோம் அன்பு மொழியை விதைத்திடுவோம் அருளின் பயிரை அறுத்திடுவோம் அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி 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 என்றும் எங்கும் அமைதி அமைதி என் தெய்வமே இறைவா எம் இதய தலைவனே அருள்வாய் அருள்வாயாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி உறவை தேடிய உரிமைகள் காத்தாள் அமைதி அமைதி உயிரை மதித்தாள் உண்மையில் நிலைத்தாள் அமைதி அமைதி ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம் ஏந்தும் ஆயுதம் களைந்திடுவோம் ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம் ஏந்தும் ஆயுதம் களைந்திடுவோம் அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே அன்பு நேசரே எங்களை அரவணைக்கிறவரே இரக்கம் உள்ளவரே அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே இதோ எங்களுக்காக ரத்தம் சிந்தி இந்த உலகத்திலே மதித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நான் தரும் அமைதி இந்த உலகம் தர முடியாத அமைதியை தருகிற அன்பு இயேசுவே அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இறை செய்தியை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகிலே அமைதி தாரும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே அமைதியை தாரும் ஆண்டவரே அப்பா இந்த உலகம் ஆண்டவரே தர முடியாத இந்த செல்வம் தர முடியாத பொருட்கள் தர முடியாத வீடுகள் தர முடியாத ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற வேலையை தர முடியாத ஆண்டவரே அமைதியை நீர் தருகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் குடும்பத்துக்கு அமைதியை தாரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை தாரும் பிள்ளைகள் பெற்றோருக்குரிய ஒற்றுமையை தாரும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த இறை செய்தியை வெளியிட பண உதவி செய்தவர் எஸ்.எஸ். சுந்தர்
காத்தாம்பலத்தை சேர்ந்த எஸ் சுந்தர் அவரையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் அவர் குடும்பத்துக்கு அமைதியை ஆண்டவரே எப்பொழுதும் தாரும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த இறை செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, இதோ நாடுகளுக்கு நாடு போர் ஆண்டவரே, அந்த போர் நிறுத்தக்கூடிய ஆண்டவரே அந்த தலைவர்களுக்கு ஆண்டவரே அமைதியை தாரும் ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்திலே பேசும் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அமைதியை தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நோயினாலும் ஆண்டவரே, கடன் பிரச்சனையினாலும் ஆண்டவரே, பலவித இன்னல்களாலும் அவதிப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் அமைதியை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் நீடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்கா